ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இந்த கூட நம்ம வந்து பின்னி முடிச்சிட்டோம். எப்படி இருக்குது பாருங்கள். வெளிச்சத்தில் காட்டுறேன். இந்த கோல்டு வந்து அவ்வளோ அழகான கோல்டாக இருக்குது. மினுமினுப்பு கலந்த மாதிரி இருக்குது இந்த கோல்டில். நான் இந்த பூ வந்து நான் சுற்றி காட்டியிருக்கிறேன். இப்போ இந்த பூ வந்து இந்த பாருங்கள், இது மேலே வச்சு நான் சுற்றியிருக்கிறேன். பூ மாதிரி முதல்ல வேறு மாதிரி இப்படி சுற்றியிருப்பேன். அது எல்லா கூடையிலையும் நான் காட்டியிருக்கேன். இது வேறு மாதிரி இருக்குது பாருங்கள். இதை தான் நம்ம வந்து இப்போ நம்ம சுற்ற போகிறோம். இது வந்து தாண்ட பூவை பாருங்கள். இது வந்து இந்த பிஸ்கட்டுக்கு தகுந்த மாதிரி 4 பிஸ்கட்டுக்கு தகுந்த மாதிரி இப்படி வச்சுருக்கிறேன். இதை நான் வந்து துண்டு துண்டாக போட்டு தான் நான் ஜாயிண்ட் பண்ணேன். இப்போ அந்த சைடுக்கு வந்து உங்களுக்கு வந்து அப்படியே ஜாயிண்ட் இல்லாமையே முழுசாகவே போடுற மாதிரி உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. நல்ல கலரு வெளிச்சத்தில் காட்டுறேன். வெளியில் காட்டினா தான் நல்ல கலர் தெரியும். இது நான் உள்ளே போடுறேன் நான். இப்போ நம்ம ரெண்டு பூவையும் போடுவோம். அதுக்குள்ளே இந்த பூவையும் பாருங்கள். அது சென்டரில் இப்படி வைக்கலான்னு இந்த பூவை நான் பின்னியிருக்கிறேன். எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பூவு. நான் எல்லா வீடியோலையும் நான் அந்த பூ போட்டிருப்பேன். கொஞ்சம் வேறு மாதிரி போட்டிருப்பேன். 2 டிசைனாக போட்டு ஒரு பூ போட்டு உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். அதுவும் கிராஸ் கூட தான். இந்தமாரி சின்ன சைஸுன்னு நினைக்கிறேன். சின்ன சைஸ் கூடையில் நான் போட்டு காட்டியிருக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த கோல்டுக்கு தகுந்த மாதிரி மணி என்கிட்ட இருந்துச்சு. அந்த மணியை வச்சு போடுவோன்னு வச்சுருந்தேன். அந்த மணியை போட்டிருக்கேன். இன்னும் கூட கொஞ்சம் மணி இருக்குது. இந்த கலருக்கு தகுந்த மாதிரி கிறிஸ்டல் மணி தான் இது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து 15 சுற்று ரெட்டையால் சுற்றணும். நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். இது ஃபுல்லாக போட முடியாது. இந்த மணி வந்து நான் பின்னுறதுக்கு வந்து ரொம்ப வலிக்கிட்டு போயிடுச்சு. நேரம் ஆகிடுச்சு எனக்கு. அதனால் நான் உங்களுக்கு பின்னி காட்ட முடியாது. அதனால் நான் சும்மா சொல்லி காட்டுறேன் பாருங்கள். இது எப்படின்னாக்க இப்படி 2 விரல் இருக்குது பாருங்கள். 2 விரலில் வந்து இப்படி நம்ம 15 சுற்று சுற்றிக்கணும். இதுக்கு வந்து நான் வந்து 5 6 10 15 முழம் வெட்டியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். 10 முழம் வெட்டியிருக்கிறேன். என் கையால் 10 முழம் வெட்டியிருக்கிறேன். இதை வந்து இப்படி சுற்றிக்கணும். 2 விரலாலே வந்து இந்த ஓரம் இதோ இருக்குது பாருங்கள். இதை போட்டிருக்கேனே, இது கொஞ்சோண்டு விட்டுருக்கேன், சொருகிறதுக்காக விட்டுருக்கேன். அதில் வந்து இப்படி வச்சு 1 2 3 4 இதேமாரி இது வரைக்கும் வரணும். 4 வந்துடுச்சா? இது வந்து 15 சுற்று சுற்றியிருக்கேன். இந்த இடம் அப்படியே கலட்டிக்கிட்டு 15 சுற்று சுற்றியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இதை என்ன பண்ணுறோம், எப்பொழுதும் போல் கொஞ்சம் நெருக்கிக்கலாம். 15 சுற்று சுற்றியிருக்கேன். என் கையால் 10 முழம் வெட்டியிருக்கேன். இப்படி போட்டு இப்படி கொண்டுட்டு வந்துடணும். நான் அதில் போட்டு காட்டியிருக்கிறேன். இது ஒரே 2 மொட்டு இல்லாமல் ஒரே மொட்டு தான் நான் போட்டியிருக்கேன் இதில். ஏன்னா மணி வைக்கிறதுனால ஒரே மொட்டு. இங்கே பாருங்க, ஒரே மொட்டை இப்படி வச்சு சுற்றியும் போட்டுக்கிட்டு வந்துட வேண்டியதான். சுற்றியும் போட்டு வந்தோம்னாக்கா உங்களுக்கு வந்து எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோக்கும் வச்சுக்கோங்க. எனக்கு வந்து இந்த இதுலேருந்து பார்த்தா 1 2 3 4 5 6 8 9 10 14 15 16 கிடச்சிருக்கு. அதேமாரி நீங்கள் போட்டுக்கோங்க. உள்ளே வந்து இடையில இதில் வந்து நான் மணி தைச்சிக்கிட்டேன். மணி தைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இது வந்து கோல்டு கலரு நூல். இது பேக்கெலாம் நான் தைக்கிறதுக்காக வச்சுருந்தேன். அந்த கோல்டு கலர் நூலில் நான் இதை வந்து சுற்றியும் தைச்சிருக்கிறேன். இது உள்ளே வந்து ஒன்றும் இது இல்லை. உள்ளே வந்து ஒரு 2 அடி ஸ்கேலால் 2 அடி எடுத்துக்கோங்க. 2 அடி எடுத்து நான் இதெல்லாம் முன்னாடி நான் போட்டு காட்டியிருக்கிறேன். இது சும்மா ஒரு குத்து மதிப்பாக உங்களுக்கு போட்டு காட்டலான்னு வச்சுருக்கேன். 2 அடி வச்சுக்கிட்டு இந்த ஒரு விரலாலே சுற்றிக்கோங்க. கொஞ்சோண்டு விட்டுக்கிட்டு இந்த ஒரு விரலாலே இதேமாரி ஒரு 10 சுற்று சுற்றிக்கோங்க. 10 சுற்று சுற்றிங்கன்னா கரெக்டாக வந்துடும். கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதை வந்து நீங்கள் சின்னதாகவே ஆக்க வேணாம். இதில் வந்து உள்ளே வந்து லூப்பு வந்து பெருசாக இருக்குது. அதனால் சின்னதாக்காமே அப்படியே போட்டு அதேமாரி இப்படி தான் ஒரு சுற்று சுற்ற வேண்டியதான். இப்படியே சுற்றிக்கிட்டு நம்ம வர வேண்டியதான். வந்தோடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இது உள்ளே வந்து நம்ம மணி வைக்கிறோம். இப்படி சுற்றுறத நம்ம இதை வந்து இப்படியே எடுத்து இந்த பாருங்கள், அடியில் ஒயர் வருது பாருங்கள். எடுத்து இந்த இதில் வந்து இப்படி சுற்றி இப்படி கொண்டு வந்துட்டோம்னா இங்கே அடியில் இப்படி ஒயர் நிற்கும். நின்றவுடனே இன்னொரு நூலை வந்து மணியை எடுத்து அது உள்ளே வச்சு
அந்த இதில் அப்படியே லாக் ஆகிற மாதிரி வச்சு ஒரு ஒரு முடிச்சு போட்டுக்கிட்டு அப்படியே சுற்றி 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 ஒரு முடிச்சு போட்டோம்னா அப்படியே நின்றுக்கும். அதை பாருங்கள், அப்படியே நின்றுக்கும். அதாங்க அதேமாரி நின்றுக்கும். அதை வந்து என்ன பண்ணுறேன், ரெண்டையும் எடுத்து ஒரு ஒயர் ஒரு ஒயர் இருக்கா, ரெண்டையும் எடுத்து அப்படியே உள்ளே வச்சு அதுலேயும் முதல்ல பின்னிருக்கமா ஒரு லாக்கு அந்தமாரி இருக்கும். அந்த லாக்கில் வச்சு இதை பாருங்கள் ஒரு முடிச்சு போட்டிருக்கேன். முடிச்சு போட்டோம்னா அப்படியே நிற்கும். நான் இந்த 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 பூ நான் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் 2 விதமாக போட்டிருப்பேன். அதேமாரி தான் இந்த பூ எப்படி போடுறோமோ அதேமாரி தான் இதை நீங்கள் போடணும். போட்டு வச்சுக்கோங்க. அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து இந்த ஒயர் சுற்றுறது வந்து ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அது வந்து பட்ரோஜா கூட பாகம் 3 அப்படின்னு வரும். அந்த பாகம் 3ல் வந்து இது ஃபுல்லாகவே நான் போட்டு காட்டியிருக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் தான் ஆகும். ஃபுல்லாகவே போட்டு காட்டியிருக்கிறேன். இங்கே வருங்க, அதை பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவை போய் நீங்கள் பாருங்கள். என்னோடய சேனலில் போய் பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ அகலமாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்ல பெரிய கூடை பாருங்கள், பெரிய கூடை. இதை வந்து நான் வந்து காது வந்து வாலிக்காது மாதிரி சொல்கிறாங்களே, அதேமாரி தான் போடலான்னு இருந்தேன். வாலிக்காது மாதிரி போட்டாக்கா அந்த உள் ஒயரை வந்து நம்ம சுற்ற முடியாது, சொருவ முடியாது. நான் என்ன செய்கிறேன், இப்போ வந்து உருண்டை காது தான் போட போகிறேன். உருண்டை காது போட்டு அந்த ஒயரை ஃபுல்லாக நம்ம சுற்றிட்டோம்னா, ஒயரை எல்லாத்தையும் நம்ம இதில் சொருவிட்டோம்னா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் கூடை. 10 வருஷம் இல்லை இந்த கூடை வந்து நம்மளுக்கு வந்து அசையாது, அப்படியே இருக்கும். இன்னும் வெயிட்டாக இருக்கும். நல்லா அழகாக நல்ல வெயிட்டாக அழகாக இருக்கும். பாருங்கள், கோல்டு கலர் பளபளன்னு இருக்குது. இந்த கூடையை வந்து விற்பனைக்கு தான் நான் கொடுக்க போகிறேன். வேணும்னா கேளுங்க யாரும். காது நான் அழுத்தமான காது போட்டுக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து இந்த 2 பூவையும் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த பூ போடுறதுக்கு உங்களுக்கு வந்து 2 அடி எடுத்தால் போதும். 2 அடி எடுத்துக்கோங்க, கரெக்டாக வரும். எல்லா பூவும் போட்டுட்டேன். இதில் ஒன்று தான் போடாமல் இருக்குது பாருங்கள். இது நடு சென்ட்ரு, இதில் தான் நம்ம போட போகிறோம். இங்கே கொஞ்சம் 3 இதுவும் ஒரே மாதிரி வந்துச்சுனாக்கா இது கொஞ்சம் மாதிரியாக இருக்குது. அதனால் இந்த உச்சியில் பாருங்கள், இது உள்ளே போகிறோம். இதில் போட்டு நம்ம வந்து முன்னாடி சொருவிப்போம். நல்ல கலரு, அழகு கலரு, வெளிச்சத்தில் தான் நல்லா தெரியும். ஷார்ட் வீடியோவில் வெளிச்சமாக போட்டு விட்றேன் பாருங்கள். சொருவிட்டோமா? பாருங்கள், இதை என்ன பண்ணுறோம், இந்த லூப்பில் போகிறோம். இதை உச்சியில் இதில் இந்த நாட்டில் நம்ம போகிறோம். இதில் வந்து இந்த லூப்பில் போட்டு மேலே உச்சியில் உள்ள நாட்டில் போகிறோம். எப்பொழுதும் இதை வந்து கவ மாதிரி தான் வச்சு நம்ம போடுவோம். இப்படியும் இப்போ இங்கே கொஞ்சம் மாற்றி நான் போடுறேன். அது கொஞ்சம் உங்களுக்கு பூ மாதிரி தெரியுது, அதனால் இப்போ மாற்றி நான் போகிறேன். இப்படி போட்டு 3 ஒயரும் ஒரே லூப்பில் வர்ற மாதிரி போட்டுக்கணும். அதான் போட்டு இப்படி பாருங்கள், உள்ள போட்டோம். இப்போ வந்து இது எப்பொழுதும் போல் இதை போட்டால் இது எப்பொழுதும் வழக்கமாக எப்பொழுதும் பின்னுற மாதிரி இன்னும் நம்ம பின்ன வேண்டியதான். 3 ஒரு பூ மாதிரி வந்துடுச்சா? இதை என்ன செய்கிறோம், உயரமாக இருக்கிறத என்னால் நவுத்தி காட்ட முடியல, இடுப்பு அப்படி வலிக்குது. இங்கே பாருங்க. அப்புறம் இந்த லுக்கில் போட்டு இந்த சைடில் உள்ள லுக்கில் கொண்டு வரோம். அடுத்தது வந்து இந்த லூப்பில் நம்ம வளைச்சி கொண்டு வந்துடணும். அதுக்கு என்ன பண்ணுறோம், இந்த லூப்புலேயே விட்டு மேலே விட்டு இங்கே பாருங்கள். நான் எப்படி போடுறேன்னோ அதேமாரி போடுங்க, நல்லா அழகாக வந்துடும். அப்படி போட்டு இங்கே போட்டோமா, இதை வந்து இப்படி போட்டு இந்த லுப்புக்கு வரணும். இந்த ஒரு பாருங்கள், இந்த லுப்புக்கு வரணும்.
அடுத்தது இங்கே போட்டு இந்த லுக்கில் வரும். மொத்தமாக இப்போ நம்ம வந்து இந்த மூளை திருப்பின மாதிரி இந்த மூளையை நம்ம திருப்புறோம். திருப்புறதுக்கு இங்கே வரும். இதில் போட்டு இது மேலே கொண்டு வந்துடும். மேலே கொண்டு வந்தால் பூ மாதிரி வந்துடும். மறுபடி இதில் போட்டு இந்த லுக்கில் கொண்டு வந்துடும். அடுத்தது இந்த லுக்கில் போட்டு இதில் கொண்டு வந்துடும். எல்லாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோலாம் நிறையா இருக்குது. இன்னொரு ஒரு நோம்புல வந்து இன்னொரு ஒன்றோ ரெண்டோ நான் போடுறேன். கொஞ்சம் 4 சென்ட் தான் போடுவேன். ஒரு 10 சென்ட் தான் போடுவேன். போட்டு காட்டுறேன். இது வந்து சரி ரொம்ப நாளாச்சே போடுவோமேனு ஒன்று போட்டிருக்கேன். பெரிய கூடங்கிறதுனால ரொம்ப நாளாயிட்டு. நான் வீடியோக்காக ஒன்று தான் நான் போடுவேன். நான் ரொம்பலாம் நான் போட்டு விற்கிறது இல்லை. இதே யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. டிசைனாக போடுறேனே அதுக்கு தகுந்த காசு தான் கேட்பாங்கன்னு தெரியல. காசு கேட்குதுவோ கமாண்டில். அப்போ நம்ம சொன்னோம்னாக்க அப்படியே ஒன்றுமே சொல்ல மாட்டேங்குதுவோ. சரி ஒரு கூட தானே ஒரு டிசைன் நான் போட்டு காட்டுறேன். அதில் ஏதாவது ஒன்று வாங்க மாட்டேங்கிறாங்க. இங்கே பாருங்க. இப்போ இது போட்டு மேலே கொண்டு வந்தோம். இது வந்து திருப்புறம் மூளை திருப்புறமா. இது 4வது மூளை. இது போட்டு இது உள்ள நல்லா போட்டு மேலே கொண்டு வரும். அப்புறம் மறுபடியும் இந்த தவையிலே வரணும். வந்து இந்த 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 இதில் போடும். எப்பொழுதும் போல் வழக்கமாக எப்பொழுதும் போடுறமே அதே மாதிரி தான். இது மேலே கொஞ்சம் உச்சியில் சுற்றுறோம். அதுதான் பூ மாதிரி வரட்டுமேனு இது உள்ள போட்டுரும். போட்டுட்டோம்னா பூ முடிஞ்சிச்சு. போட்டு இந்த வாட்டத்தில் சரி அங்கே போடக்கூடாது, மேலே கொண்டு வந்துடணும். இந்த கவை மாதிரி வந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து பிரிச்சிடணும். மேலே போடாமல் இங்கே போட்டுட்டனால இங்கே பாரு நம்மளுக்கு தெரியும். கவை மாதிரி கீழே வந்துருச்சுனாவே நம்மளுக்கு தப்பாக வந்துருச்சுன்னு தெரியும். இந்த பாரு இதுலேருந்து மேலே இதில் போடணும். நான் இதில் போட்டேன். இங்கே பாரு போட்டு இது இந்த லுக்கில் போட்டு உள்ளே போட்டுருணும். அதான் இந்த வாட்டத்திலே நம்ம சொருக்க வேண்டியதான். அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பூவு. இது வந்து வாடாமல்லி கலர் மாதிரி தெரியுது உள்ளே நான் போடுறதுனால. வெளியில் போட்டு காட்டுறேன் பாருங்கள், ரோஸாக இருக்கும். அதான் இப்படியே போட்டு சொருகிட வேண்டியது. அந்த வாட்டருக்கு தகுந்த மாதிரி சொருகிட வேண்டியதான். இப்போ வந்து இந்த பூவை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இது வந்து நான் துண்டு துண்டாக தான் சுற்றினேன் உங்களுக்காக. இப்போ வந்து நான் ஒரே ஒயரில் போடலான்னு இருக்கிறேன். உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இதுக்கு வந்து 4 ஸ்கேலு கையால் நான் அளந்துக்கிறேன். 4 ஸ்கேல் தான் அளந்துன்னு நினைக்கிறேன். 1 2 3 அடி இருக்குது. 3 முழம் இருக்குது. 4.25 ஸ்கேலு. நான் இப்பொழுது காதுக்கு இந்த மாதிரி தான் வைப்பேன். உள்ள சின்ன கூடைக்கு உள்ள காதுக்கு. சரி 4.25 வெட்டிக்கங்க. 4.25 வெட்டிக்கிட்டு தான் இதை போடணும். நான் இப்படியே நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இதை என்ன பண்ணுறோன்னாக்க இந்த இந்த இது நாட்டு சென்டரை விட்டுட்டு இதுலேருந்து இதில் கோத்துக்கணும். இப்போ வந்து இந்த பாருங்கள், இந்த 5 இருக்குது பாருங்கள். இந்த 5 தான் நம்ம வந்து இப்போ கட்டமாக போட போகிறோம். இப்போ வந்து இதில் சொருவிக்கணும். சொருவிட்டு போடுவோமா? மேலே சுற்றுறது வந்து பட்ரோஜா கூட பாகம் 3ங்கிறதுல நான் போட்டு காட்டியிருக்கிறேன். சேனலில் போய் பாருங்கள். உங்களுக்கு அது வந்து ஃபுல்லாகவே நான் போட்டு காட்டியிருக்கேன்னு தெரியும். இதில் வந்து இதுக்கு வந்து நான் வந்து கையால் வந்து 15 இந்த ஓரம் சுற்றுறதுக்கு வந்து கையால் வந்து 15 முழம் வெட்டியிருக்கிறேன். 3 நடையாக பிரித்து நான் போட்டிருக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாகவே சுற்றி கொண்டு வர முடியாது. 3 நடையாக துண்டு துண்டாக ஜாயின் பண்ணியிருக்கிறேன்.
15 நீங்கள் 16 முழம் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் துண்டு துண்டாக ஜாயிண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட வரும். 16 வச்சுக்கோங்க. 16 வந்து 3 விதமாக போட்டுக்கோங்க. 3 விதமாக போட்டிங்கன்னா போட்டு ஈஸியாக போட்டுடலாம். இந்த வளைவு பாருங்கள், இப்படி காட்டுறோம். அது உயரமாக இருக்குது பாருங்கள். இந்த 5 இருக்கா, இப்படி போட்டோம் பாருங்கள். இது வந்து நீட்டாக எடுத்து ஒரே ஒயரில் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். இந்த இது கொஞ்சம் நேரம் தான் ஆகும். இந்த வீடியோ எனக்கு ஃபுல்லாக நேரம் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் இந்த லுப்புக்கு வரணும். அதுக்கு என்ன பண்ணுறோம், அதை கீழேருந்து கொண்டுட்டு வந்து ஒயரு நீட்டாக இருக்கும். இதை நம்ம கணக்காக பார்த்து நம்ம போட்டுக்கிறது தான். இதுலேருந்து இதுக்கு கொண்டு வரணும். அது நேராக எப்படி நேராக இருக்கோ அந்தமாரி கொண்டு வந்துக்க வேண்டியதான். நம்ம கொஞ்சம் மாறினா கூட பிரிச்சுக்கிட்டு போட வேண்டியதான். ஒரு நடைக்கு 2 நடை இந்த பூவை நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இதுலேருந்து இதுக்கு போடணும். நீங்கள் வந்து துண்டு துண்டாக கூட எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஒரே நடையாக போட வரலைன்னா துண்டு துண்டாக எடுத்து போட்டுக்கோங்க. இந்த லூப்பில் போட்டு அதுக்கு நேராக உள்ளது போட்டு பண்ணுங்க. இந்த லூப்லேருந்து இந்த லூப்பு கரெக்டு தான். இங்கே வர்றது ஒண்டியும் கொஞ்சம் மாதிரி வருது. கரெக்டாக தான் வருது, ஆனால் கொஞ்சம் கோணலாக வருது. வேறு இப்போ வந்து இந்த இதுலேருந்து இப்படி கொண்டு வந்து இப்படி மேலே கொண்டு வரோம். இதை பாருங்கள், இப்படி கொண்டு வந்து இப்படி மேலே இந்த 5 வச்சு நம்ம கணக்காக நம்ம கொண்டு வந்துட வேண்டியதான். இப்போ இந்த மேலேருந்து இப்படி கொண்டு வந்துட்டோம்னா கட்டமாக வந்துடும். அப்படியே அடியில் கொடுத்து இழுக்கிறதுனால கொஞ்சம் வளைவாக வருது. இந்த லுக்கில் போட்டு பார்ப்போம். கட்டமாக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா இதை வந்து கட்டமாக்கணும், இதையும் கட்டமாக்கி இதையும் கட்டமாக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறோம், இந்த உள்ள ஒயர்லேருந்து எடுத்துகிட்டு போய் இந்த லூப்புக்கு கொண்டு வரோம். இந்த ஒரே ஒயரில் கொண்டு வர்றதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இதே பாருங்கள், இப்படி போட்டோம்மா, இதுமாரி கவை மாதிரி கொண்டு வந்துட்டோம்மா. இப்போ இங்கே அதுக்கு என்ன பண்ணுறோன்னாக்கா இது மேலே கொண்டு வந்துடும். உச்சிக்கு அடியில் அப்படியே கொண்டு வந்து உச்சிக்கு அடியில் கொண்டு வந்துடும். அப்புறம் வந்து இப்படி கொண்டு வரோம். நான் இந்த பூவை போட்டு காட்ட வேணாம், கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு தான் நினச்சேன். அப்புறம் சரி போடுவோமே.
இந்த அளவுக்கு கொண்டு வரணும். அடியில் வந்து பெரட்டி பட்டையாக விட்டுக்கோங்க. அப்புறம் வந்து இது கொண்டு வரணும். அப்புறம் வந்து இந்த அளவுக்கு கீழால் கொண்டு வந்துடணும். கூடையும் பெரிய கூடையாக இருக்கிறதுனால பாருங்க, இந்த இடுக்கில் கொண்டு வந்து உங்களுக்கு எப்படி வாட்டம் வருதோ அந்தமாரி கொண்டு வந்து அப்புறம் இங்கே இந்த அளவுக்கு அதாங்க ஒரு பிஸ்கட்டு பூ முடிஞ்சிடுச்சா, இப்படி கட்டமாக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ வந்து இந்த பிஸ்கட்டுக்கு நம்ம போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோன்னா அந்த ஒயரை இப்படியே கொண்டு வந்துடும். எப்படி வாட்டமாக இருக்கோ அப்படியே கொண்டு வந்துடணும். இந்த இந்த பிஸ்கட்டுக்கிட்ட கொண்டு வந்துடும். அடியில் வந்து ஒயர் சுருட்டாமல் மட்டும் வரும். இதில் போட்டு இந்த அடிக்கு கொண்டு வந்துடணும். அடி கொண்டு வரும்போது இந்த ஒயரை அந்தாண்டு தள்ளிடணும். தள்ளுனா தான் மேலே உள்ள கட்டம் வந்து வரும். இது கொஞ்சம் தள்ளுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா மேலே உள்ள கட்டம் வரணுன்றதுக்காக தள்ளியிருக்கிறேன். இந்த அளவுக்குலாம் கொண்டு வந்து இதே தூக்கி மேலே கொண்டு போயிடும். இதே மேலே கொண்டு வந்து இந்த அளவுக்கு கொண்டு வரும். நீங்கள் போட்டாவே உங்களுக்கே கரெக்டாக வந்துடும், தெரியும். அப்போ வந்து இதை நவுத்திக்கிட்டு இப்போ நம்ம அதில் கொண்டு போய் விடுவோம். ரெண்டு பூ வந்துட்டு இன்னொன்று வரும். இதே நீங்கள் உங்களுக்கு போட்டு பாருங்கன்னு சொல்லலாம். அதையும் உங்களுக்கு போட்டே காட்டிடுறேன். இந்த அடியில் வரணும். இந்த கட்டத்தை போட்டிருக்கோமே, அந்த கட்டம் கூட கடைசியாக போட்டோம்னா, நான் அதையும் போட்டு பார்த்துட்டேன். கடைசியாக போடுவோம் அந்த கட்டத்தைன்னு பார்த்தா அப்படி தனியாக நிற்கிது. என்ன இது இப்போவே வர மாட்டேங்குது. உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆகிற மாதிரி தெரிஞ்சதுனால கொஞ்சம் ஓட விட்டே பாருங்கள். நான் இதில் உங்களுக்கு ஃபுல்லாக போட்டு காட்டிடுவோன்னு பார்த்தேன். அப்படி
மடியில் வச்சு போட்டேன். இப்போ வந்துட்டு அது கொஞ்சம் எட்டி உங்களுக்கு போடுறதுனால எனக்கு அது வந்து சிரமமாக தெரியுது. இந்த லுக்கில் போட்டுணும். போடும்போது மூணு போட்டோம். இந்த கட்டமான ஒயரு சென்டரில் உள்ள கட்டத்தை நல்லா அப்படி வர்ற மாதிரி அப்படி அமுக்கி போடுங்க. உள்ளே பூந்து போட்டால் தான் கரெக்டாக வரும். போட்டிருக்கேன். ஒரு நடைக்கு 2 நடையாக நீங்கள் பாருங்கள். கொஞ்சம் நேரம் ஆகுதுன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் ஓட விட்டு பாருங்கள். உங்களுக்கே தெரியும் போடும் போது இப்படிலாம் போட்டால் வந்துருமேன்னு. போட்டு பார்த்தாவே உங்களுக்கு வந்துடும். அதாங்க பூ முடிஞ்சிட்டு. இதுக்கு 4.25 சொன்னேன்னா 4.25 சொன்னால் நீங்கள் 4 அடி கூட வெட்டிக்கலாம். இதுக்கு 4 அடி ஸ்கேலால் 4 அடி வெட்டி இதேமாரி கட்டமாக வச்சு போடுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதாங்க பூ முடிஞ்சிட்டு. அதை வந்து நம்ம வந்து வாட்டமாக சொருவிக்க வேண்டியதான். நீங்கள் இதுக்கு 4 அடி வெட்டிக்கோங்க. அதுக்கு 2 அடி வெட்டி, இதுக்கு 2 அடி, அதுக்கு 4 அடி வெட்டி போடுங்க. அதான் காது போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன்.